இந்த கோவில்ல போனா செக்யூரிட்டிங்க சண்டை போடுறது, கோவில்ல போனா கோவில் ஸ்டாஃப் சண்டை போடுறது எல்லாமே நான் உணர்ந்து அனுபவிச்ச விஷயம் தான் சொன்னேன். திருச்செந்தூர்ல நான் சொன்னேன் பாருங்க, உண்மையிலேயே ஒருத்தர் வந்து உங்களோட காணொலியை நீங்க டைரக்டா போட்டீங்க. ஆக்சுவலா சார் நீங்க உங்க பேட்டியை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தான் திருச்செந்தூர்ல கோயில் செக்யூரிட்டிக்கு எனக்கு சண்டைங்க சார். நான் யார் தெரியுமா, உன்னை சட்டையை கழட்டாம விட மாட்டேன் பாருன்னு சொல்லி மிரட்டிட்டு வந்தேங்க சார். யதார்த்தமா உங்க காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் சார் நம்ம எவ்வளவு பேர் தப்பு பண்ணிருக்கேன்ட்டு அவ்வளோ கூட்டத்திலேயே அந்த செக்யூரிட்டியை போய் தேடி மன்னிப்பு கேட்டு வந்தேன்னாரு. ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே கெட்ட எங்க தெரியுமா சார் ஆரம்பிக்கும் சார், ஃபர்ஸ்ட் ஹோட்டல்ல சாப்பிட போறோம்ல, சர்வ் பண்றவங்களோ இல்ல டேபிள் துடைக்கிறவங்களோ அங்கதான் அவனோட வந்து நேரம் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் சார். ஒன்னு அவங்கள அடிச்சிருவாங்க, இல்ல அவனை கேவலமா பேசிடுவாங்க, அவங்களை ஏதாவது ஒரு துன்புறுத்திடுவாங்க, அங்க இருந்து அவங்க நேரம் ஸ்டார்ட் ஆயிருங்க சார். இப்படிதான் இயற்கை வருது. அதுக்கப்புறம் சிவனேன்னு ஒரு செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களேங்க சார். செக்யூரிட்டியா இருக்கிறவங்களுக்கு கோவம் அதிகமா வருங்க சார். ஒன்னு அந்த செவ்வாய் கிரகம் சார்ந்த ஒண்ணு, இன்னொன்னு செக்யூரிட்டியா இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல குடும்பத்துல பிறந்து நல்ல வேலையில இருந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருந்து நீ குடும்ப சூழ்நிலை காரணமா செக்யூரிட்டியா இருக்காங்க. இன்னைக்கு 99% செக்யூரிட்டியா இருக்கிறவங்களும் அதுதான். நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நல்ல வீடு வாசல் இருந்திருக்கும், புள்ள சரியில்லாம இருந்திருக்கும், இல்ல மகள் சரியில்லாம இருந்திருக்கும், மனைவி இல்லாம இருந்திருக்கும். அதனால அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு செக்யூரிட்டி வரப்போ அவங்க எப்பயுமே நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம் பாரு, இன்னைக்கு ஒரு வாட்ச்மேனா இருக்குமே அந்த கோவத்துலதான் கார் பார்க்கிங் விடுறவங்க கிட்டயும் மத்த சண்டை போறது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க கெட்ட நேரம் கரெக்டா நீங்க அந்த செவ்வாய் சனின்னு சொல்லி ஐயா முருகேசன் ஐயா கூட சொல்லுவாரு பாருங்க, கரெக்டா அது இவனுக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட ஆள்ல போய் திட்டுவாங்க, சண்டை வரும், பெரிய பிரச்சனை ஆயிரும்.